அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்றைய தினம் நமது கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மதரசா மாணவர்களுக்கான பரிசளிப்பு மற்றும் பயான் நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக அமர்ந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கல்வி குறித்து இஸ்லாம் சொல்வது என்ன? ஏனென்றால் இது ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கான முதலாவது சப்ஜெக்டாகவும் இதான் இருக்கு. கல்வினா என்ன, கல்வியை எப்படி புரிந்து கொள்வது, எது போன்ற கல்வியை கற்பது, எது போன்ற கல்வி பயன் தரும், எத்தனை புரியணும், எத்தனை விளங்கணும், நாம் எப்படி இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னா, ஒன்னு உலகம் சார்ந்த கல்வியில் அப்படியே மூழ்கி போயிருவோம், மார்க்கம் சார்ந்த கல்வியே தெரியாது. இன்னொரு சாரார் மார்க்கம் சார்ந்த கல்வி மட்டுமே படித்திருப்பாங்க, உலகம் சார்ந்த கல்வி தெரியாது. இம்மைக்கான கல்வி, மறுமைக்கான கல்வி, இப்படி நமக்கு நாமளே பல பெயர்களை எதுக்கு வைத்துக் கொள்வோம். ஆனால் கல்வி என்பது எல்லாம் கல்விதான். அதில் பயனுள்ள கல்வி எது, பயனற்ற கல்வி எது, இதைத்தான் நாம் பிரித்து பார்க்க வேண்டும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்து பாருங்க. நபிகளாரை குறித்து அல்லாஹ் முதல்ல நபிகளாருக்கு வேத அறிவிப்பு இறங்குதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இருக்கின்றார்கள். நபிகளாருக்கு இறைவனுடைய புறத்திலிருந்து செய்தி வருகிறது. வந்த முதல் செய்தி என்ன தெரியுமா? முதல்ல அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக கற்றுக்கொண்ட செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் நபிகளாருக்கு கற்றுக் கொடுத்த முதல் விஷயம், நபிகளார் சொன்ன முதல் விஷயம், அவர்கள் இறை செய்தியாக பெற்ற முதல் விஷயம் கல்வி சார்ந்த விஷயம்தான். குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றது, நீ படிங்கிற அல்லாஹ் இறக்கிய முதல் வசனம் என்ன? நபிகளாருக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரை கொண்டு நபியே நீ ஓது, நீ படி. இதான் முதல் செய்தி. முதல்ல எடுத்த எடுப்பிலேயே அல்லாஹ் நபிகளாருக்கு சொன்ன செய்தி, நாம் படிக்க வேண்டும். நாம என்ன புரிந்திருப்போம் சொன்னா, இந்த மானிட்டர் சவுண்ட கொஞ்சம் ஏத்துங்களேன், சோற இது சவுண்ட் ரொம்ப குறைவா இருக்கும். நாம என்ன புரிந்திருக்கிறோம் சொன்னா, படின்னு சொன்னா புத்தகத்தை படிக்கிறது, ஓதுன்னு சொன்னா குர்ஆனை ஓதுவது. அப்படியா? அரபியில கரா என்றால் படிதானே, ஓதுவது என்பதும் படி என்பதும் எல்லாம் ஒன்றுதான். நபிகளாருக்கு அல்லாஹ் சொன்ன விஷயம் அதுதான். படிப்பதின் மூலமாக மட்டும்தான் பாக்கி எல்லா விஷயங்களையும் நாம் உள்வாங்க முடியும். அறிவின் மூலமாக மட்டும்தான் நாம் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். இப்ப நாம மகரிப் தொழுதோம், எல்லாருமே தொழுதோம். கல்வி எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. கல்வி எது போல கல்விங்கிறது பின்னால வருவோம். முதல்ல எல்லாமே கல்வி தானே. எல்லாம் கல்வி இல்லை என்றால் எதுவுமே இல்லை, அறிவு இல்லை என்றால் எதுவுமே இல்லை. அப்ப இப்ப மகரிப் தொழுதோம். மகரிப் தொழுகும் பொழுது பல செய்திகள் ஓதப்பட்டது, அல்ஹம்து ஓதப்பட்டது, துணை சூறாக்கள் ஓதப்பட்டது. நாம ருக்கூஹு சுஜூதுக்கு போகும்பொழுது சுப்ஹான ரப்பியல் அலீம் சொன்னோம், சுப்ஹான ரப்பியல் அலா சொன்னோம். எதன் மூலம் வந்தது? கல்வியின் மூலம் தானே வந்தது, அறிவின் மூலமாக தானே வந்தது. படிக்கலன்னா அதை நாம் புரிய முடியுமா? அப்ப நீங்க தொழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு கல்வி தேவை. அடுத்து ரமலானுடைய நோன்பு வருது. ரமலானுடைய விஷயத்தை பத்தி சொன்னாங்க. நோன்பு நோர்க்க, நோன்பு எப்படி வைப்பது, நோன்பு எப்ப நோற்பது, நோன்பை எப்போது திறப்பது, எப்ப சகர் சாப்பிடுவது, நோன்புல என்ன நல்ல அமல்கள் செய்வது, எப்படி பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது, எப்படி தெரிவிங்க, எப்படி புரிந்து கொள்வீர்கள்? கல்வியின் மூலமாக மட்டும்தான் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். கல்வி இல்லை என்று சொன்னால் அதை நாம் ஒருபோது அறிந்து கொள்ள முடியாது. அப்ப எந்த ஒரு சமுதாயத்திலும், எந்த ஒரு மதத்திலையும், எல்லா மதத்தில் உள்ளவங்களும் படிக்கிறாங்க, இல்லைன்னு மறுக்கல, அவரவர்களாக அது தேவை என்று படிக்கின்றார்களே ஒழிய, திருமறை குர்ஆனே, ஒரு வேதமே, ஒரு மார்க்கமே கல்வியை கட்டாயமாக்கிறது என்று சொன்னா அது இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் உண்டு என்பதை நாம் கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் அப்படித்தான் சொல்லுது, கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது கடமை.
தொழுவது எப்படி கடமை, நோன்பு நோற்பது எப்படி கடமை, சகாத்து கொடுப்பது எப்படி கடமை, ஹஜ் செய்வது எப்படி கடமை, அதுபோல் நீங்கள் கல்வி கற்பதும் கடமை. அதை நோக்கித்தான் பயணிக்கிறோம். கல்வின்னு சொன்னா கல்வி இல்லாம, அறிவு இல்லாம, படிப்பு இல்லாம, ஒரு விஷயத்தை ஆழமாக தெரிவதில் சிந்தனை இல்லாமல் எந்த ஒன்றையும் யாரும் விளங்கிக் கொள்ளவே முடியாது. அவங்க பின்னோக்கித்தான் செல்லுவாங்க. திருமறை குர்ஆன்ல எண்ணற்ற செய்திகளை நீங்க எடுத்து பாருங்க. கல்வி குறித்து மட்டுமல்ல, சிந்தனை குறித்து பேசுகிறது, அறிவு குறித்து பேசுகிறது. திருமறை குர்ஆன் என்னமோ வெறுமன தொழுகை பற்றி மட்டும் பேசல, மனிதன் சிந்திக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. திருமறை குர்ஆன் எப்படி எல்லாம் நம்மளை வலியுறுத்துகிறது, வழி நடத்துகிறது. நாம் அதை புரிந்து கொண்டிருக்கிறோமா, அதில் ஆழமாக கவனம் செலுத்துகிறோமா, அல்ல நாம் போற போக்க திசை மாறி போகிறதா? சகோதரர்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த சமுதாயம் ஏன் இவ்வளவு பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டது? எல்லா விஷயங்களிலும் சரி, மார்க்க விஷயங்களிலும் சரி, இன்னும் பிற அரசியல் விஷயங்களிலும் சரி, அதிகார விஷயங்களிலும் சரி. சமயத்தில் இல்ல, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை வேணா படிக்க வைக்கிறோமே ஒழிய, நம்ம பிள்ளைங்களுக்கு வேணா கல்வி கற்கிறதுக்கு முயற்சி கொடுக்கிறோமே ஒழிய, நாம இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் கல்வி கற்றவர்கள், டிகிரி முடிச்சவங்க, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, மார்க்க அறிவு பெற்றவர்கள்? இன்னைக்கு தௌஹீத் வந்ததுனால, ஏகத்துவ எழுச்சி வந்ததுனால காலம் கடந்து படிக்கிறோம். மனநம் ஆக மாட்டுக்கு, ஆனாலும் படிக்கிறோம், படிக்க ஆசைப்படுகிறோம், படிக்கவில்லையே என்று வருத்தப்படுகிறோம். இந்த சமூகத்தில் கல்வி பறிக்கப்பட்டதன் விளைவாக பலவாறு மார்க்கத்தை கொண்டு திணித்தார்கள். சிறுக்கை கொண்டு போய் திணிச்சான், பிதத்தை கொண்டு போய் திணிச்சான். இந்த சமுதாயத்தை அடிமையாக்கணும். உண்டா இல்லையா? இன்னைக்கு பிதத் ஒழிப்பு மாநாடுன்னு போடுறோமே, இந்த பிதத்துகள் எல்லாம் நபிகளார் கற்றுக் கொடுத்ததா? சிறுக்கு ஒழிப்பு மாநாடுன்னு போடுகிறோமே, இந்த சிறுக்குகள் எல்லாம் நபிகளார் கற்றுக் கொடுத்ததா? இஸ்லாமிய மார்க்கம் கற்றுக் கொடுத்ததா? திருமறை குர்ஆன் கற்றுக் கொடுத்ததா? அப்ப ஏன் இந்த சமுதாயத்தில் புறையோடியது? ஏன் இந்த சமுதாயம் அதை ஏற்றுக்கொண்டது? அவர்கள் கல்வி கற்கவில்லை, குர்ஆனை முறையாக படிக்கவில்லை, அரபியிலும் படிக்கவில்லை, தமிழிலும் படிக்கவில்லை. ஆகவே யாரோ எதையோ சொன்னார்கள், அது அப்படியே உள்வாங்கி இதுதான் மார்க்கம் என்று நம்பியதின் விளைவு தன் மறுமை வாழ்வையே தொலைத்து நிற்கிறான். எந்த கல்வியை நீங்க சாதாரணமாக நினைக்கின்றீர்களோ, எந்த கல்வியின் மீது அக்கறையற்ற இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, அந்த சமுதாயம் உணர வேண்டும், கல்வியின் மூலமாக, படிப்பின் மூலமாக மட்டும்தான் முதல் உண்மை எது பொய் எது என்பதையே நாம் சிந்திக்க முடியும். உண்மையும் பொய் எப்படி வழங்குறது? அவங்க ஒண்ணு சொல்றாங்க, நாம ஒண்ணு சொல்றோம். எது சரி? இவன் படிச்சவனாக இருந்தா, படிக்க தெரிந்தவனாக இருந்தா, கற்றவனாக இருந்தா, யார் சொல்லுவது சரி என்பதை திருமறை குர்ஆனை புரட்டி பார்ப்பான், நபிமொழிகளை புரட்டி பார்ப்பான், சரியானதை எடுத்துக் கொள்ளுவான். இவன் கல்வி கற்கவில்லை, படிக்கவில்லை, கல்வியிலிருந்து விலகி இருந்ததன் விளைவாக நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் சொல்லுவதுதான் சரி என்று இன்னைக்கு தர்கால போய் முட்டிக்கிட்டு கிடக்கிறானே. கல்வியற்றவர்களின் நிலை இணை வைத்தலை, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடாத மிகப்பெரிய பாவத்தை நன்மை என்று கருதி அதில் மூழ்கி நரகத்திற்கு செல்ல தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களே. காரணம் கல்வி அறிவற்ற நிலை. கல்வினா என்ன? கல்வியை எப்படி புரிந்தது சமுதாயம்? சமுதாயத்தை கொஞ்சம் பேர் கல்வி கற்றான் இல்லங்கள. சிலர் டாக்டரா இருக்கிறான், சிலர் என்ஜினியராக இருக்கிறான், சிலர் ஐடில ஒர்க் பண்றான், இல்லன்னு மறுக்கல. ஆனால் இவர்கள் கற்ற கல்வி எது தெரியுமா? இந்த உலகம் சார்ந்த கல்வியை மட்டுமே இவர்கள் படித்தார்களே ஒழிய மார்க்கம் சார்ந்த எல்லா கல்வியும் பிறந்தல. ரெண்டே சேர்க்கணுமா வேண்டாம? ஒரு டாக்டர் தொழ வேண்டாம? ஒரு இன்ஜினியர் நோன்பு நோக்க வேண்டாம? ஒரு ஐடில வேலை பார்க்கக்கூடிய ஹஜ் செய்ய வேண்டாம? அப்ப இவர்கள் இஸ்லாத்தினுடைய கடமையை செய்வதாக இருந்தால் அவர்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்வியையும் சேர்த்தல்லவா பயின்றிருக்க வேண்டும். செய்யல, செய்ய மறுத்தார்கள். அதனுடைய விளைவாகத்தான் கல்வி கற்ற மருத்துவர் கூட, கல்வி கற்ற இன்ஜினியர் கூட இன்னைக்கு தர்கா ட்ரஸ்டில் ஒரு நபராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் மார்க்கம் சார்ந்த அறிவு நிலை என்ன என்பதை எண்ணி பாருங்கள். டாக்டர் அடி படிச்சிருக்கிற, ஆங்கிலம் பேசுற, ஆங்கிலம் படிச்சிருக்கிற, மருத்துவத்திற்கு நல்ல நோய்க்கு எல்லாம் கொடுக்கிற, தர்காக்கு போக கூடாதுன்னு தெரியலையே. காரணம் என்ன? நீங்கள் திருமறை குர்ஆனை அணுகவில்லை,
திருமறை குர்ஆனை படிக்கவில்லை, நபிமொழிகளை சரியாக ஆய்வு செய்யவில்லை, அதன்பால் உங்கள் கவனத்தை செலுத்தவில்லை, மறுமையில் உங்களுக்கு எது முழு பலனளிக்குமோ அந்த கல்வியின் மீது உங்களுக்கு இல்லாத ஆசையின் விளைவாக நீங்கள் நரகத்தை நோக்கி உங்கள் பாதங்களை நகர்த்தி செல்கின்றீர்கள். குர்ஆனை அல்லாஹ் எப்படி சொல்றா பாருங்க. குர்ஆனை ஓதுறோம், படிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அல்லாஹ் குர்ஆன் குறித்து எப்படி பேசுறான் தெரியுமா? திருமறை குர்ஆனை ஒரு சமுதாயம் எப்படி அணுக வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடுகிறான். பார்த்தீர்களா? குர்ஆன் அல்லாஹ் சொல்ற அவலா யததப்பரூன குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? மனிதனுடைய அறிவு குறித்து திருமறை குர்ஆன் பேசு பாருங்க. உங்க கையில குர்ஆன் இருக்கிறது, இந்த குர்ஆனை பற்றி நீ ஏன் சிந்திக்கவில்லை? இந்த குர்ஆன் கடவுள் கொள்கையை பற்றி எப்படி பேசுகிறது? இந்த குர்ஆன் மனித நேயத்தை குறித்து எப்படி பேசுகிறது? இந்த குர்ஆன் தான தர்மங்களை குறித்து எப்படி பேசுகிறது? இந்த குர்ஆன் விவசாயத்தை பற்றி எப்படி பேசுகிறது? இந்த குர்ஆன் பொருளாதாரம் குறித்து எப்படி பேசுகிறது? ஏன்டா சிந்திக்கல? ஏன் சிந்திக்க மறுக்கிற? ஏன் நீ கல்வி ஆய்வு செய்ய மறுக்கிற? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இதற்கப்புறம் கூட அல்லாஹ் குலூபின் அஃப்காலுமா, அவருடைய உள்ளங்களில் பூட்டா போடப்பட்டு இருக்கிறது. இந்த குர்ஆனை நீ சிந்திக்கலனா, இந்த குர்ஆனை நீ படிக்கலனா, இந்த குர்ஆனை புரிய வேண்டிய விதத்தில் நீ புரியாததற்கு உன் உள்ளத்துல பூட்டு போட்டிருக்க, திறந்துதானே இருக்கு. ஏன் படிக்க மறுக்கிற? ஏன் சிந்திக்க மறுக்கிற? குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்து நடப்பதற்கு ஏன் மறுக்கிற? கல்வி அறிவற்றவர்களாக, குறிப்பாக மார்க்க கல்வியற்றவர்களாக வாழ்வதற்கு இஸ்லாம் மனிதனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவன் படித்துத்தான் ஆக வேண்டும், கல்வி கற்றுதான் ஆக வேண்டும். அவனுக்கு மறுமையில் பலனளிக்கக்கூடிய கல்வியையும் உலகத்தில் பலனளிக்கக்கூடியவையும் அவன் சேர்த்து படிக்கத்தான் வேண்டும். முதல்ல ஆகிறோம் மறுமை சார்ந்த விஷயம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. இந்த தூதர் இறைவனுடைய தூதர், இந்த திருமறை குர்ஆன் இறைவனம் இறக்கப்பட்ட வேதம். படி, சிந்தி, ஆய்வு செய், அது சொல்லக்கூடிய செய்திகளை நீ எடுத்துக்கொள், அதன் மீது அதிகம் கவனம் செலுத்து. ஆனா அதுக்கெல்லாம் தயார் இல்லை, அதுக்கெல்லாம் தயார்படுத்த மாட்டேங்கிறான். இன்னைக்கு சமுதாயத்துல மிகப்பெரிய பிரச்சனை கல்வியை அவர்கள் எப்படி அணுக வேண்டும் என்ற சிந்தனையிலே இல்லை. நாம் தெளிவாக இருக்க வேண்டும், நாம் தெளிவாக புரிய வேண்டும். இங்க அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் சரியாக கல்வியை தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தனக்கு தெரியவில்லை என்றால் எங்கு திருமறை குர்ஆன் கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ, எங்கு நபிமொழிகள் போதிக்கப்படுகிறதோ, எங்கு ஒழுக்கங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அதை நோக்கி நம் பிள்ளைகளை பயணிக்க செய்ய வேண்டும். இன்னைக்கு உலக கல்விக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தேவை மறுக்கல. இன்னைக்கு சமுதாயத்தில் அதிகமான டாக்டர்கள் உருவாக்கப்பட வேண்டும், மாற்று கருத்து இல்லை. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் டாக்டர்களாக, என்ஜினியர்களாக, ஐடி துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம் பிள்ளைகளுக்கான வாழ்வை நாம் தான் தேட வேண்டும், அவர்களுக்கான சரியான வழியை நாம் தான் காட்ட வேண்டும். நம் பிள்ளைகள் ஆடு மாடு வைக்கக்கூடிய அடிமைகளாக அரபு நாடுகளுக்கு செல்லக்கூடாது என்பதில் நாம் கண்ணும் கவனமாக இருக்க வேண்டும். அரபு நாட்டுக்கு போறோம், ஆடு மாடு தான் நாம அப்படிதான் மேய்ச்சோம். நாம மேய்ச்சத பிள்ளைகள் மேய்க்கணுமா, நம்ம சந்ததி மேய்க்கணுமா? ஏன் படிச்சுட்டு போனாங்க டாக்டர் நல்ல வேலை கொடுக்கறானே, நல்ல இன்ஜினியரிங் போஸ்ட் போற நிறைய சம்பளம் கொடுக்கறானே, தவறு இல்லையே. ஹலாலான வழியில சம்பாதிக்கிறா, ஹராம் இல்லை. சற்று உற்று நோக்குங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தான் வளர்க்க முதன்மையான ஆசிரியர்களாக தாயும் தந்தையும் தான் இருக்கின்றார்கள். பள்ளிக்கூடம் அனுப்பிட்டோம், மதரசாக்கு அனுப்பிட்டோம், அங்க அஜர்த்து பார்த்துக்கிடுவாரு, இங்க அப்படிலாம் இல்ல. உங்கள் பிள்ளைகளுக்கான முதல் ஆசிரியர் ஒரு தாய், பிறகு ஒரு தந்தை. ஒரு தாயும் தந்தையை விட ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு குழந்தைகளுக்கு எப்பொழுது கிடைக்கவே மாட்டாங்க. தாய் தான் சொல்லணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், நல்லதை கற்றுக் கொடுக்க வேண்டும், மார்க்க ரீதியான ஒழுங்குகளை கற்றுக் கொடுக்க வேண்டும்.
தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு, தாய்க்கும் பிள்ளைக்குமான நேரம் என்பது அதிகம். தந்தை சில நேரங்கள் தான் இருப்பாரு, வேலைக்கு ஜோலிக்கு போயிருப்பாரு, வெளிநாட்டுக்கு போயிருப்பாரு, பிள்ளைகளோட இருக்க முடியாது. பிள்ளைகளை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மனைவிமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் இருக்கிறது. நாம் நம் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோமா? எப்படி கற்றுக் கொடுக்கணும்? நபிகள் நாயகம் எப்படி கற்றுக் கொடுத்தாங்கன்னு பாருங்க. நபிகள் நாயகம் தன்னுடைய பேரன்மார்களுக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய மகளுக்கு, தன்னுடைய மருமகனுக்கு, தன்னுடைய நண்பர்களுக்கு ஒரு ஆசிரியராக இருந்து பாடம் கற்றுக் கொடுத்தார்கள். நாம இதெல்லாம் சாதாரண விஷயமாக, இதெல்லாம் வேற யாரோ பார்த்துக்கிடுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் மதரசால போய் படிச்சு வந்து கொடுவான், காலேஜில் இல்ல. நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தீர்கள், என்ன கற்றுக் கொடுத்தீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவருடைய பேரன்மார் ஹசன் ஹுசைன் இருக்காங்களா இல்லையா? நபிகளாருடைய இல்லத்துல, நபிகளார் இடத்துல சதக்காவுடைய பொருட்கள் பேரித்தம்பளம் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக கல்வினா என்ன, நீங்க அதுக்கான தேடி செல்வதில்லை, இருக்க இடத்துல கற்றுக் கொடுக்கலாம். எந்த ஒன்றை நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் அது கல்விதானே, எல்லாமே கல்விதானே. ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் கல்விதானே. பேரித்தம்பளத்துல ஜகாத்தினுடைய பொருள் அது, அங்க வந்து பைத்துல் மால்ல இருக்கு. அந்த சின்ன பசங்க ஹசன் ஹுசைன் பேரன்பாரு ஹசன் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, பேரித்தம்பளம் ஒன்றை எடுத்து வாயில போட்டுருக்காங்க. என் அருமை சகோதரிகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், என் அருமை சகோதரர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தன் பிள்ளைகளுக்கான மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதில் நாமே முதலிடம் பெறுகின்றோம், நாமே முதலிடம் வகிக்க வேண்டும். நாம் கற்றுக் கொடுப்பதற்கு பிறகுதான் வேறு யாரும் அதை நடைமுறைப்படுத்த முடியும். ஒரு பேரித்தம்பளம் அதை எடுத்து வாயில போட்டுருந்தாங்க. நபிகள் நாயகம் சின்ன பையன் தானே, பேரன் தானே, சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போடும் நினைக்கல. வாயில் மென்று கொண்டு இருந்ததை தன் கரங்களால் வாயிலிருந்து வெளியே எடுத்து போட்டுட்டு நபிகளார் சொல்றாங்க, நபிமாருடைய குடும்பத்திற்கு ஜக்காத்துடைய பொருள் ஹராம் அல்லவா, தடுக்கப்பட்டிருக்க அல்லவா, நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று பேர பிள்ளைகளுக்கு ஒரு கல்வி கற்றுக் கொடுக்கின்றார்கள், அறிவை போதிக்கின்றார்கள். இதான் கல்வி. கல்விங்களுக்காக பள்ளிக்கூடம், காலேஜ் அது மட்டுமல்ல, அவைகள் எல்லாம் சில சப்ஜெக்டுகளை கற்றுக் கொடுப்பான். பிள்ளைங்களை காலேஜுக்கு அனுப்புறோம், இனிதல் படிக்க அனுப்புறோம், கட்டணம் கட்டுவதற்கு கற்றுக் கொடுப்பானே ஒழிய, அந்த ஸ்ட்ரக்சர் கற்றுக் கொடுப்பானே ஒழிய, ஒழுக்கங்களை, போதனைகளை, நல்ல நிலைகளை, நல்ல வழிமுறைகளை அவர்கள் எப்படி கற்றுக் கொடுப்பார்கள்? நீங்கள் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹசன் ரலியல்லாஹு சின்ன வயசுல ஆரம்பத்திலே குழந்தை அவர் சாப்பிட்டா தவறும் கிடையாது, குழந்தை தானே, குழந்தைக்கு பாவம் கிடையாது இல்ல. ஆனா நபிகளார் இருக்கிறார்களே, நபிகளார் பார்க்கின்றார்களே, குழந்தையிலேயே மார்க்கத்தை போதிக்கின்றார்கள், நேர்வழியை போதிக்கின்றார்கள், சத்தியத்தை போதிக்கின்றார்கள், தன் பேர குழந்தைகள் எப்படி வளர வேண்டும் என்று சிந்திக்கின்றார்கள். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. நபிகளார் தன்னுடைய குடும்பத்தாரிடமிருந்து கல்வியை கொண்டு வராங்க. கற்ற விஷயத்தை, பெற்ற விஷயத்தை, இறைவனிடமிருந்து கிடைக்கப்பட்ட விஷயத்தை குடும்பத்தார்ட்ட அப்ளை பண்றாங்க, அவங்ககிட்ட இருந்து வர்றாங்க. நாம வீட்டுல இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க நம்மளோட இருக்கு, சாப்பிடுவதற்கு அத்தா இருக்கிறோம், அம்மா இருக்கிறோம், அக்கா இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க வந்து இருக்கு, ரோட்ல விளையாடிட்டு வந்து சாப்பாடு தட்டுல அப்படி உட்கார்ந்து இருக்கு. நம்ம என்னைக்கா சொல்லியிருக்கோம் பிள்ளைட்டு, சாப்பிடுவதற்கு முன்பாக 2 கைகளை நன்றாக கழுவ வேண்டும், கழுவாமணி சாப்பிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள், சாப்பிடும் முன்பாக உங்கள் கரங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. என்னைக்காவது பிள்ளைங்க சொல்லி இருக்கிறோமா, சொல்லி வளர்க்கிறோமா? சாம்பிளுக்கு தான் இதுவரை ஒவ்வொன்றையும் சொல்லலாம். நாம தானே உட்கார்ந்து இருக்கிறோம், நம்மளோட தானே பிள்ளைங்க சாப்பிடுது. வெளியில போய் விளையாண்டுட்டு வந்திருக்கு இல்லையா, கையில அழுக்கு இருக்குமா இல்லையா, மண்ணில பட்டிருக்குமா இல்லையா, நம்ம குழந்தை தானே அதை சேர்த்து சாப்பிட போகுது. அப்ப ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, ஒரு சகோதரியாக, ஒரு சகோதரனாக அந்த பிள்ளையின் மீது நீங்கள் என்ன கவனம் செலுத்துறீர்கள்? நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், சொல்லும் போதே எப்படி சொல்லணும் தெரியுமா? கையில கிருமியா இருக்கும், இந்த கையை கழுவுனா கிருமிலாம் உள்ள போயிரும், டாக்டர் இப்படி சொல்லாதீங்க. அது உண்மைதான், கிருமி இருக்கும் தான்,
சாப்பிடக்கூடாதுதான். ஆனா நான் எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் தெரியுமா? பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும் தெரியுமா? கையை கழுவ வேண்டும் என்று நபிகளா சொல்லி இருக்கின்றார்கள். நபி வழியை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் நீ உன் கையை கழுவி விட்டு வா. இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் அறிவியல் உண்மைப்படுத்தும், மாற்று கருத்து இல்ல. கொரோனா காலம் வந்துச்சு, என்ன அறிவுரை சொன்னா, உங்க கைய ஒரு நாளைக்கு 10 தடவை கழுவு, 15 தடவை கழுவு சொன்னானா இல்லையா? சோப்பு போட்டு கழுவுன்னு சொன்னானா இல்லையா? ஆனா கொரோனா இல்லாத காலத்திலேயோ இஸ்லாம் மனிதர்களுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. நபிகளா சொல்லுகின்றார்கள், நீங்கள் தூங்கி எழுந்ததோ உங்கள் கைகளை கழுவாமல் பாத்திரத்துக்குள் நுழைத்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது உங்களை அறியாமல் கைகள் எங்கெங்கோ போயிருக்கோ, கிருமிகள்லாம் கையில ஏறி இருக்கோ, அசுத்தங்கள்லாம் ஏறி இருக்கோ. எழுந்திருச்ச உடனே உங்கள் கைகளை முதலில் கழுவுங்கள் என்று நபிகளா சொல்லி கொடுத்தார்களே, அதைத்தான் நீங்க அறிவியல் சொல்ற. நீங்க யோசிக்க, நபிகளா சொன்ன, மார்க்கம் சொன்ன, திருமறை குர்ஆன் சொன்ன எல்லா விஷயங்களையும் அப்படியே நம் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்து அப்படியே வளர்த்தெடுத்து விட்டோம் என்று சொன்னால் அவன் உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் சரி, ஒழுக்க ரீதியாகவும் சரி, இன்னவர அறிவியல் ரீதியாகவும் சரி, அறிவியல் உண்மைப்படுத்தும் விதமாகவும் சரி, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தைகள் வாழும். எழுந்துச்ச உடனே கையை கழுவுங்க, என்ன மார்க்கத்துல இருக்க, என்ன அறிவியலா சொல்லுதா? அறிவியலையும் பாருங்களேன். கொரோனா காலத்துல கழுவு சொன்னா, சாதாரண காலத்துல அதை பத்தி பேசவே மாட்டான். சொல்றான, இன்னைக்கு சொல்றான கையை கழுவுங்க, சோப்பு போட்டு கழுவுங்க. ஆனா இஸ்லாம் தினமும் செய்ய சொல்லுகிறது. தினமும் நான் தூங்கி எழுந்திருக்கிறேன், ஒரு முறை மட்டுமல்ல, இருமுறை தூங்கி எழுந்தாலும் கையை முதல்ல கழுவணும். அது மட்டுமல்ல, சாப்பாட்டுக்கு முன்பாக கையை கழுவணும். அது மட்டுமல்ல, தினமும் 5 நேர தொழுகைக்காக கையை கழுவணும். எத்தனை தடவை எண்ணி பாருங்க. அறிவியல் என்று கற்றுக் கொடுத்தால் அறிவியல் தேவையான இடங்களுக்கு மட்டுமே அதை பின்பற்ற சொல்லும். நபிகளா சொன்னார்கள் என்று கற்றுக் கொடுத்தால் அது எல்லா நிலைகளிலும் அவனோடு சேர்ந்து வரும். அதனால்தான் மார்க்க ரீதியாக பிள்ளைங்களை வளங்க. அதற்கான ஆசிரியராக ஒரு தாய் இருங்க, ஒரு தந்தை இருங்க, ஒரு பெற்றோர் இருங்க. நீங்க உங்க குழந்தைகளை சரியாக வழிநடத்துங்க. அதற்கு முன்பாக நீங்கள் மார்க்கத்தை படியுங்க. இங்கதான் பிரச்சனை. குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தவறு இல்ல. எனக்கு தெரியாதான் படி. கல்வி கற்பதற்கு காலம் கிடையாது, கல்வி கற்பதற்கு வயது தடையில்லை. கல்வி கற்பதற்கு எந்த நிலையும் நமக்கு தடையாக இருக்க முடியாது. ஒரு மனிதன் மரணிக்கும் வரை கற்றுக்கொண்டே இருக்கலாம். இப்பொழுது நீங்கள் நினைத்தாலும் படிக்கலாம். மனசுதான் காரணம், முயற்சி தான் காரணம். படிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதற்கு தடை இல்லை. எல்லா காலத்திலையும் படிக்கலாம், இப்பவும் படிக்கலாம், நாளைக்கும் படிக்கலாம், நாளை மறுநாளும் படிக்கலாம். ஆனால் என்ன நினைச்சு படிக்கணும் தெரியுமா? நான் படிப்பது முதல்ல எனக்கு வழிகாட்ட வேண்டும், அதன் மூலமாக என் பிள்ளைகளை நான் சரியாக வழிநடத்தப்பட வேண்டும். அப்படி என்றால் எனக்கு மார்க்க கல்வி அவசியம். நீங்க பல இடங்களை வச்சிருக்கிறாங்க. ஆலிமா வகுப்பு என்பதை தாண்டி முதியோர் கல்வி நம் ஜமாத்துகள்ல பலரும் அந்த சின்ன வயசுகள்ல அது குர்ஆன் ஓத தெரியாம, நபிமொழிகள் அணுக தெரியாம, பல செய்திகள் தெரியாம அப்படியே வாழ்ந்துட்டாங்க. இப்ப யோசிக்கிறாங்க, ஆகா எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஓத தெரியலையே, பாத்து ஓத தெரியலையே, குர்ஆன் ஓதி பெறக்கூடிய பல நன்மைகள் தெரியலையே என்று கவலைப்படக்கூடிய வயது முதிர்ந்த சகோதரிகளுக்காக பல மதரசாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் நடத்தப்படுகிறது. இங்கேயும் நடத்தப்படணும் நான் சொல்றேன். கல்வியில் பின்தங்காதீர்கள், படிப்பதில் ஆர்வ குறைவை காட்டாதீர்கள். படிக்கணும், படிச்சு கொண்டே இருக்கணும். படிக்க 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 அது உங்களுக்கு இன்னொரு மனிதனின் துணையை போல. எல்லா விஷயத்தையும் படிங்க. மார்க்க விஷயத்தை தெரியணும், அரசியல் தெரியணும், சமூகம் தெரியணும், பொருளாதாரம் தெரியணும், நமக்கான எதிரி யார் என்பது தெரியணும், நாம் எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்பது தெரியணும். எல்லா விஷயம் படிச்சாதான் தெரியும். படிக்கிறதுனால ஒரு புத்தகத்தை பத்தி மட்டுமல்ல, அதுவும் படிப்பு தான், இதுவும் படிப்பு தானே. நான் பேசுறேன், நீங்க கேட்கறீங்க, இதுவும் படிப்பு தான்.
எந்த ஒரு செய்தி நம் உள்ளத்துக்குள் இறங்குறத கற்றுக்கொண்டோம் என்று அர்த்தம். படிக்கன்னு சொன்னா என்ன செய்யறோம் தெரியுமா? புத்தகத்தை பார்த்து படிக்கிறது மட்டும்தான் கல்வி. அப்படி இல்ல, அதுல நிறைய செய்தி சொல்ல முடியாது என்பதால் புத்தகத்துல இருக்கும். அதை படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கலாம். இது போன்ற இல்பு நிறைந்த சபைகளில் நம்மை ஐக்கியப்படுத்தி நாம் தெரிய வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொள்வதும் கல்விதான். பயான் பண்ற இடத்துல இருக்கிறோம், ஜும்மா பயான்ல இருக்கிறோம், படிச்சு தெரிய முடியாத விஷயத்தை கேள்வியின் மூலம் தெரியப்படுத்துகிறோம். இன்னைக்கு நிறைய வீடியோக்கள் வந்துருச்சு, அதுல போய் பார்க்கிறோம், பயான் கேட்கிறோம், மனப்பாடம் பண்றோம். கல்விதான். கேளுங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் பொன்னான நேரங்களை கல்வியில் நீங்கள் பயன்படுத்துங்கள், செலவழியுங்கள். திருமறை குர்ஆன் எப்படி சொல்லுதுன்னா, கல்வி கற்றவர்களே கல்லாதவர்களே அல்லாஹ் எப்படி பேசுறான் பாருங்க. ஒரு அறிவாளியும் முட்டாளையும் அல்லாஹ் ஒண்ணு சேர்க்கல, ரெண்டே பிரிச்சு பார்க்கறான். குர்ஆன் அல்லாஹ் நபிகளார சொல்றான், குல் நபியே நீ சொல்லு, ஹல் யஸ்தவியல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் எப்படி சமமாவார்கள்? ஒரு முட்டாள அறிவாளி எப்படி சமமாக இருக்க முடியும்? ஒரு கல்வி கற்றவன் கல்லாதவன் எப்படி சமமாக இருக்க முடியும்? ஒரு தெரிந்தவன் தெரியாதவன் எப்படி சமமாக இருக்க முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தெரியாதவனாக இருக்காத என்று அர்த்தம், நீ கல்லாதவனாக இருக்காத என்று அர்த்தம், நீ முட்டாளாக இருக்காத என்று அர்த்தம். இஸ்லாம் முட்டாள்தனத்தை வலியுறுத்தவில்லை, முட்டாள்தனத்தை ஊக்கப்படுத்தவில்லை. முட்டாள்தனம் இருக்கக்கூடாது என்று பேசுகிறது. முட்டாள்தனத்தை விட்டு நாம் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் நாம் முறையான கல்வி கற்கப்பட வேண்டும். முட்டாள்தனத்தை அப்படித்தானே. ஒரு ஊருக்கு போகணும், உங்க அம்மா பட்டி நிக்கிறோம், புதுக்கோட்டைக்கு போகணும், பஸ் வருது, புதுக்கோட்டை எழுதி இருக்கிறான், நமக்கு படிக்க தெரியல, வாரவன்ட்ட கேட்கிறோம் இந்த பஸ் எங்க போகுது. அவன் என்ன நினைப்பான்? முட்டாள்களுக்கு பள்ளிக்கூடமே போறவளுக்கு. நான் படிச்சிருந்தா கற்றுக்கொண்டிருந்தா புதுக்கோட்டை படிச்சிருப்போம்ல, அவன் கேட்க வேண்டாம்ல, பஸ்ல ஏறுவோம்ல. அதான் நல்லா சொல்றான், கற்றவனு கல்லாதவன் எப்படி சமமாக முடியும்? பிறைய கல்வியில பின்தங்கி இருக்கிறோம், பிறைய கல்வியின் மீது கவனம் செலுத்த மறுக்கிறோம், பிறைய கல்வியின் மீது ஆர்வப்பட மறுக்கிறோம், பிறைய பிள்ளைகளை கல்வி கற்க அனுப்ப மறுக்கிறோம். நம்மளே பிள்ளை வரவ ஆங்கிலம் பேசட்டும், ஹிந்தி பேசட்டும், தெலுங்கு பேசட்டும், எல்லா மொழிகளையும் கற்கட்டும், அரபி கற்கட்டும், அரபியில் சட்டத்திட்டங்களை கற்கட்டும். அது எந்த நாட்டுக்கு போறானோ அந்த நாட்டுல வேலைகளை செய்யும் அளவுக்கு அந்த மொழிகளை சரளமாக பேசட்டும். பிள்ளைகளை நாம் அப்படித்தான் வளர்க்கணும், அப்படித்தான் ஊக்கப்படுத்தணும். நம்மை போல பிள்ளைகள் இருக்க கூடாது. அவன் பல மொழிகளை அறிந்தவனாக, பல கல்விகளை கற்றவனாக, பல நாடுகளுக்கு செல்லக்கூடியவனாக அவன் திறமையை அவன் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதோடு சேர்த்து அவன் மார்க்கத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தயவு செய்து ஒன்ன மட்டும் கற்றுக் கொடுத்துறாதீங்க, ஆபத்து. இரண்டை சேர்த்து கற்றுக் கொடுங்க, இரண்டை சேர்த்து போதீங்க. மார்க்கம் என்பது ஒரு தட்டு என்றால் உலகம் என்பது ஒரு தட்டு. ஒருவேளை உலகத்தை உதறிவிட்டாலும் மறுமையை உதறிறாங்க. உலகத்தை வாழணும், சாப்பிடணும், சட்டை போடணும், உத்தியோகத்துக்கு போகணும், அதுக்கு படிக்கத்தான் வேணும், தவறு இல்லை. காலேஜுக்கு போகணும், தவறு இல்லை. ஸ்கூலுக்கு போகணும், தவறு இல்லை. படிப்போம், தப்பு இல்லை. இதெல்லாம் வேண்டும் என்பதற்காக நீங்கள் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்க மறுத்தீர்கள் என்று சொன்னால் நாளைக்கு வளர்ந்து ஆளாகி திருமணம் முடித்துட்டு உங்களையே வீட்டை விட்டு வெளியேற்றுவான். நிறைய இடத்துல அதான் நடக்கும். என் பிள்ளைய நான் டாக்டருக்கு படிக்க வச்சேன் பெற்றோர்னு சொல்றாங்க. நம்மகிட்ட என் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வச்சேன்னு, என் பிள்ளைய என்ஜினியர் ஆக்கினேன்னு, என் பிள்ளைய வக்கீல் ஆக்கினேன்னு, அவன் படிக்க வேண்டும் என்பதற்காக என் பொருளாதாரத்தெல்லாம் செலவழிச்சேன்னு, என் சொத்தெல்லாம் வித்தேன்னு. என்னாச்சு? டாக்டர் ஆயிட்டான், என்னாச்சு? என்ஜினியர் ஆயிட்டான், என்னாச்சு? மருத்துவர் ஆயிட்டான், பிறகு என்னப்பா பிரச்சனை? இப்ப பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டு எங்க வெளியே பத்திட்டானே, இது என்ன நியாயம்னு கேட்கிறான். நாம கேட்டோம், இதெல்லாம் நீ கற்றுக் கொடுத்தியே, மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தாய. திருமறை குர்ஆன் சொல்லுகிறதா இல்லையா? வஸைனல் இன்சானு, உங்க பெற்றோர்களுக்கு நீ அழகிய உபகாரம் செய், உதவி செய் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இதை நீ கற்றுக் கொடுத்திருந்தால், இதையும் சேர்த்து பயிற்று கொடுத்திருந்தால், உன் பிள்ளை டாக்டரா இருந்தாலும் பெற்றோரை வெளியேற்றி இருக்க மாட்டான், இன்ஜினியரா இருந்தாலும் உன்னை முதியோர்களுக்கு சேர்த்திருக்க மாட்டா, ஐடில வேலை பெற்றாலும் உன்னை எட்டி ஓச்சிருக்க மாட்டா. நீ மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்காமல் உலக கல்வி மட்டும் கற்றுக் கொடுத்தாய். அதனுடைய விளைவு இன்னைக்கு ஒழுக்கம் கட்டவனாக வந்து நிற்கிறான்.
நடக்கா இல்லையா? ஊர் ஊருக்கு, வீதி வீதிக்கு, தெருவுக்கு தெருவு எத்தனை பேர் இன்னைக்கு படிச்சவன் தான் பெற்றோர்களை விரட்டுறான், முதியோர் இல்லத்துல சேர்க்கிறான், பாரம்னு நினைக்கிறான். படிச்சிருக்கான், பட்டம் பெற்றிருக்கிறான், உத்தியோகத்தில் இருக்கிறான், பணங்காசு இருக்கு, பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்து பெற்றோர்களை பாரம் என்று நினைத்து வயதான காலத்தில் முதியோர் இல்லங்களில் சேர்த்துட்டு அங்க போய் ஃபீஸ கட்டுறானே. இந்த அயோக்கியத்தனத்தை உருவாக்கியவர்கள் இந்த பெற்றோர்கள் தானே. நீ சொல்லி கொடுத்திய, மார்க்கெட்டை கத்து கொடுத்திய, திருமறை குர்ஆனை போதிச்சு கொடுத்திய, நபிகளாருடைய வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருந்தீனா அவனை விரட்டுவானா? நபிகளார் எப்படி 7 பெரும் பெரும் அழித்தொழிக்கக்கூடிய மிகப்பெரிய பாவங்களிலே பெற்றோர்களை நோவினை செய்வதும் ஒண்ணு என்று சொன்னார்களே, இந்த கல்வியை அவனுக்கு போதிச்சு கொடுத்திய? அந்த கல்வி அவன் படிச்சுட்டான பெற்றோர்கள் தெருவுக்கு வந்திருக்க மாட்டாங்களே, வீதிக்கு வந்திருக்க மாட்டாங்களே, சாப்பாட்டுக்கு இல்லாம இருந்திருக்க மாட்டாங்களே, முதியோர்கள் கஷ்டப்பட மாட்டாங்களே. அப்ப நம்ம என்ன சிந்திக்கணும்? என் பிள்ளைக்கு உலக வாழ்வுக்கு சில கல்வி தேவை, அதையும் செய்வேன். அதை தாண்டி அவன் மறுமைக்கான கல்வியும் சேர்த்து பயில வேண்டும். அதுதான் அவன் மறுமை வெற்றுக்கும் பயனளிக்கும். எங்களையும் சரியா பார்ப்பான். பேலன்ஸ் கல்விதான், படிப்புதான். நம்ம குழந்தைகளை நாம தான் உருவாக்க போறோம், நம்ம குழந்தைகளை நாம தான் வழிகாட்ட போறோம், நம்ம குழந்தைகளை எப்படி ஆக்க வேண்டும் என்று நாம தான் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். நம் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக, நம் பிள்ளைகளை மறுமைக்கான பிள்ளைகளாக, நம் பிள்ளைகளை ஒழுக்கம் சார்ந்த பிள்ளைகளாக. ஏன் தெரியுமா? படிக்காதவன் செய்த தப்பை விட இன்னைக்கு படிச்சவன் செய்த தப்பு ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு. அவன் கற்ற கல்வி அவனுக்கு பயனளிக்கவில்லை. எந்த கல்வியை கற்றானோ அதை வைத்து இன்னைக்கு ஹைடெக்கான மனுஷனை ஏமாத்துறான், கொள்ளை எடுக்கிறான், திருடுறான், கஞ்சா குடிக்கிறான், போதைக்கு அடிமையாகிறான். யாரு? படிச்சவன், பட்டம் பெற்றவன், பல துறைகளில் பணியாற்றக்கூடியவன் இருக்கானா இல்லையா? அப்ப அவன் படித்த படிப்பு அவனுக்கு நேர்வழி காட்டவில்லை, அவன் படித்த படிப்பு அவனுக்கு உண்மையை போதிக்கவில்லை, அவன் படித்த படிப்பு அவனை மனிதநேயம் மிக்கவனாக மாற்றவில்லை. ஒரு மனிதனை மனிதநேயம் மிக்கவனாக, ஒழுக்கம் உள்ளவனாக, நேர்மை உடையவனாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு இஸ்லாம் தேவை. இஸ்லாத்தை சொல்லுங்க, இஸ்லாத்தை கற்றுக் கொடுங்க, இஸ்லாமிய பிரகாரம் உங்கள் பிள்ளைகளை வார்த்தடுங்கள். என்னைக்கா சொல்லி இருக்கிறோமா? பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்தை கொடுக்க வீட்டு பாடத்தை படிச்சியான்னு கேட்க நாம இன்னைக்கு குர்ஆனை 2 வசனம் படிச்சியா, ஹதீஸ் 2 ஹதீஸ் படிச்சியா, புத்தகத்தை படிக்கல, அதை படிச்ச போல இதையும் படிக்கணும்ல, காலையில இருந்து ஃபஜ்ர் தொழுதியா? இதுதான் அவன் மறுமை வாழ்வுக்கானது. செய்யலையே, செய்ய மாட்டுக்கிறோமே, செய்ய மாட்டுக்கிறோம் என்று யாரையோ குற்றம் சொல்லிவிட்டு நாம் நம்பக்கூடாது. நம் பிள்ளைகளை நாம் சரியாக வார்த்தெடுக்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு நாம் சரியான வழிகாட்டுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நம் பிள்ளைகளை இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி என்றால் அவர்களுக்கு எல்லா கல்வியும் அவசியம், குறிப்பா மார்க்க கல்வி மிக 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 முக்கியம். பாக்கி 2வது, முதல்ல மார்க்க கல்வி சொல்லுங்க, மார்க்க கல்வி கற்றுக் கொடுங்க. அப்படித்தான் லுக்மான் சொன்னதாக குர்ஆன் சொல்லுது. பிள்ளைகளுக்கு பெற்றவங்க எதை போதிக்க வேண்டும், எதை கற்றுக் கொடுக்க வேண்டும், எதில் இருந்து கல்வியை ஆரம்பிக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. யா புனைய, தன் மகனை பார்த்த லுக்மான் சொன்ன, லா துஸ்ரிக பில்லாஹ், நீ அல்லாஹ்விற்கு இணையாக எதையும் கருதி விடாதே. ஒரு பெற்றோரிடமிருந்து பிள்ளை பெற வேண்டிய முதல் கல்வி, ஆகப்பெரிய கல்வி, சிறந்த கல்வி, மறுமைக்கான கல்வி, வெற்றிக்கான கல்வி எது தெரியுமா? தன் பிள்ளைகளுக்கு ஒரு பெற்றோர் ஆரம்பத்திலே ஆழமாக பதித்துக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும், உறுதியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீ அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடாதே. தயவு செய்து இதுல கவனமற்று இருக்காதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு என் பிள்ளை தௌஹீத் பள்ளியாசலுக்கு போறான்னு நினைக்காதீங்க. போவா, எப்படி போறான்னு தெரியல, எப்படி வரான்னு தெரியல. அவன் உள்ளத்துல ஒரு தாய் சொன்னது போல, ஒரு தந்தை சொன்னது போல ஆழமான கருத்து இறங்கி இருக்குமான்னு தெரியாது. எந்த சூழ்நிலையிலும், எந்த காலத்திலும், எந்த
எந்த நிலையிலும் எப்பேற்பட்ட போராட்டத்திலும் நீ அல்லாஹ்விற்கு எதையும் இணை கற்பித்து விடாதே என்ற ஆரம்ப கல்வியை பிள்ளைகளிடமிருந்து ஆரம்பிங்கள். அல்லாஹ் சொல்றான். ஒரு பெற்றோராக தந்தையாக லுக்மான் தன் பிள்ளைக்கு சொன்ன முதல் அறிவுரை, முதல் கல்வி, முதல் பாடம், நீ அல்லாஹ்விற்கு எதை இணை வைத்து விடாது. இன்ன சிறுக்க லுலுமன் அலீம், சிறுக்கு என்பது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்று போதிக்கின்றார்கள். பாவம் தானே. நமக்கு நம்ம பெற்றோர்கள் சொல்லி இருந்தா நம்ம இன்னைக்கு விலகி இருக்கோம், திருந்திட்டோம். இடையில நமக்கு அல்லாஹ் ஏதோ அருள் காமிச்சிட்டான், கண்ணை திறந்துட்டா. இல்ல நாமும் தருகாலத்துல போய் கிடந்திருப்போம், தகடுல தானே கிடந்திருப்போம், தாயத்துல தானே கிடந்திருப்போம், சிறுக்குல தானே கிடந்திருப்போம். நம் பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கலையே, அந்த தவறை நாம் செஞ்சிடக் கூடாதுல்ல, நம் பிள்ளைக்கு சொல்லணும்ல. திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய விஷயத்தை தினமும் சொன்னாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணையாக்காத, அல்லாஹ்வுக்கு இணையாக்காத, அல்லாஹ்வுக்கு இணையாக்காத. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பாவங்களில் மிகப்பெரிய பாவம், அழித்தொழிக்கக்கூடிய பாவம், நரகத்திற்கு நிரந்தரமாக கொண்டு செல்லக்கூடிய பாவம் என்று பிள்ளைகளுக்கு பெற்றோர் கற்றுக் கொடுக்கின்றீர்களே, போதிக்கின்றீர்களே, கல்வி பயின்று, இதுதான் சரியான கல்வி. அதுல இருந்து இரண்டாவது கல்விக்காங்க அடிப்படை ஆரம்பம். அதுல இருந்துதான் மற்றது எல்லாத்தையும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். லுக்மான் தன் பிள்ளைக்கு முதலாக சொன்னது அதுதான். இந்த கல்வியில நாங்க பிள்ளைக்கு தெரிஞ்சவங்க நினைச்சுக்க கூடாது. நம்ம பிள்ளைக்கு தான் நிறைய சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்னாங்க. நீங்க சொன்னீங்க அல்லாஹ் கேட்பான். உன் பிள்ளைக்கு நீ சொன்னியா? உன் பிள்ளைக்கு நீ பரிச்சு கொடுத்திய? உன் பிள்ளை சொர்க்கம் போகணும் நீ ஆசைப்பட்டிய? அப்ப இந்த கல்வியில இருந்து ஆரம்பிங்க. நிறைய பாக்குறோம்ல, நிறைய பேசுறோம்ல. கல்வினா என்ன? உலக கல்வி நாம் மறுக்கவில்லை. உலக கல்வி இன்னும் சொல்ல போனா, இந்த சமுதாயத்தில் நாம் பல டாக்டர்களை உருவாக்க வேண்டும். நம் பிள்ளைகளை இங்க படிக்க வைக்கீங்கல்ல, சாதாரண படிப்பெல்லாம் படிக்க வைக்க, பெரிய படிப்பா படிப்பீங்க. என்ன ஒரு MBBS அது வரை போட்டும், IIT போட்டும், IIM போட்டும், அதுக்கான பயிற்சி கொடுங்க, அதற்கான முறையை கற்றுக் கொடுங்க. நம் பிள்ளைகள் பெரிய படிப்பு படித்து பெரிய டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, மருத்துவர்களாக, மிகப்பெரிய சயின்டிஸ்டுகளாக உருவாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையாக இருக்க வேண்டும். தவறே இல்லை. ஆனால் நான் இணை வைக்கக்கூடிய டாக்டராக இருக்கக்கூடாது, நான் இணை வைக்கக்கூடிய என்ஜினியராக இருக்கக்கூடாது, நாம் விதத்து செய்யக்கூடிய ஒரு சயின்டிஸ்டாக இருக்கக்கூடாது. அப்படி என்றால் மார்க்கம் சேர்த்து பயிற்றுவிக்கப்பட வேண்டும். சேர்த்தே வாங்க, சேர்த்தே சொல்லுங்க, சேர்த்தே கற்றுக் கொடுங்க. அப்படி ஒரு கல்வி, அப்படி ஒரு நிலையில் நம் பிள்ளைகளை இம்மைக்கும் மறுமைக்கும் பலனுள்ள கல்விகளை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக, கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக, நாமே ஆசிரியர்களாக இருந்து பிள்ளைகளை வாட்ச் பண்ணக்கூடியவர்களாக, ஒவ்வொரு விஷயத்திலையும் சாப்பாட்டுக்கு கை கழுவுவது மட்டுமல்ல, அவன் தூங்கும் போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்துவாஹியா சொல்றானா, எழுந்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் இல்லது ஐயானா சொல்றானா, கற்றுக் கொடுங்க. நீங்க தான் ஆசிரியர். இதை மதரச ஆசிரியர் சொல்லிக் கொடுக்க முடியாது, கல்லூரி ஆசிரியர் சொல்லிக் கொடுக்க முடியாது. நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நம்மை விட நம் பிள்ளைகளுக்கு சிறந்த ஆசிரியர் கிடையாது, சிறந்த வழிகாட்டுதல் கிடையாது, சிறந்த ஒழுக்கங்களை போதிக்கக்கூடிய மனிதர்கள் கிடையாது. என் பிள்ளையை நான் சிறந்தவனாக மாற்றுவேன் என்ற ஒவ்வொரு உறுதி எடுத்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் கல்வியில் நாம் எப்படி மேம்பட வேண்டும், கல்வியில் நமக்கான நிலை என்ன, கல்வி அறிவு இல்லாததுனால இந்த சமுதாயம், இந்த நாட்டிலே பின்தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, இவைகளை எப்படி மாற்றுவது, இவைகளை எப்படி சரி செய்வது, நம் பிள்ளைகளை எப்படி உயர்கல்வி கற்க வைப்பது, அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான தேவைகள் என்ன, அதற்கான திட்டங்கள் என்ன, எல்லாத்தையும் ஒரு சேர, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி, இது வேணும் இது வேணும், ரெண்டு கோட்லையும் பயணிக்கணும், அதுதான் சரியானது, அதுதான் தேவை என்பதை மனதில் ஆழமாக நிறுத்தி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டுகளை கல்வியில் கவனம் பெற்ற ஆண்டுகளாக மாற்றி பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியையும் உலக கல்வியையும் சேர்த்து பயின்று கொடுத்து இம்மையிலும் மறுமையிலும் நற்பேறு பெற்ற பிள்ளைகளை ஆக்க அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று கூறி உரை நிறைவு செய்கின்றவார்கள்.